திரு கேசிபி உங்கள்கிட்ட தொடங்குறேன். திரு அமித்ஷா அவர்களுடைய தமிழ்நாடு வருகை அப்படிங்கிறத என்னவாக பார்க்கணும்? அது ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் அவர் வருகிறார் அப்படிங்கிறதா இருக்கா, இல்லை அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததா நீங்கள் பார்க்குறீங்களா? நிச்சயமாக எதிர்வருகிற அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு கூட்டணிகள் ஒரு இறுதி வடிவம் கொடுப்பதற்கான முயற்சியாகத்தான் அவருடைய வருகை என்பது. வடிவத்திற்கான முயற்சிங்கிறீங்க, வடிவம் நாள் இப்போதே வந்துட முடியாது, அதுக்கான தொடக்கம் அப்படிங்கிறீங்க. திரு எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்ற பொழுதே அந்த கூட்டணி என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. அவர் இதுவரைக்கும் கூட்டணி பற்றி எந்த வார்த்தையும் எங்கேயும் சொல்லலையே. அவர் சொல்லலை, நான் அமித்ஷா ட்வீட் போட்டிருந்தாரு. அடுத்து இன்னும் அதுல பேட்டியிலையும் குறிப்பிட்டாரு. இன்னும் 1-2 விஷயங்கள் மட்டுமே தான் ஒரு முடிவுக்கு எட்டப்படாத நிலையில இருக்கு. அதாவது ஒன்றிணைந்த அதிமுக, தினகரன் பொறுத்த வரைக்கும் அவர் தனி கட்சி, தினகரனை தவிர மற்றவர்கள் ஒரு ஒருங்கிணைந்த அதிமுக. யாரெல்லாம் அப்படி சொல்றீங்க மற்றவர்கள்னு? இல்ல, மற்றவர்கள் என்றால் இப்போ ஓபிஎஸ் இருக்கு, என்னோடது இருக்கு, சைத துரைசாமியும் இப்போ ஒரு டிசெண்டிங்கில் இருக்கிறாரு, செங்கோட்டையனும் ஒன்றுபடுத்தப்பட வேண்டும் இயக்கம். செங்கோட்டையனுக்கு அப்படி எந்த மாற்று கருத்து இருப்பதா தெரியல. கட்சி ஒன்றுபடுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை அவரும் வைத்திருக்கிறார். அப்ப பாஜகவும் அதை விரும்புகிறார்கள். எல்லாத்துக்கும் மேல அது இப்ப ஒன்றிணைந்த அதிமுக அப்படிங்கிற ஒரு டிமாண்ட பிஜேபி வச்சா அதை திரு எடப்பாடி பழனிசாமி டிமாண்ட வைக்கல. இப்ப சென்ற முறை பார்த்தீங்கன்னா 2021 தினகரனையும் அந்த கூட்டணிக்குள்ள சேர்த்துங்க, அப்பதான் ஜெயிக்க முடியும். கூட்டணிங்கிறது வேற, கூட்டணிக்குள்ள யாரெல்லாம் வேணும்னு கேட்கறது வேற. ஆனா கட்சியில ஒருங்கிணை வேண்டும்னு இன்னொரு கட்சியுடைய உட்கட்சி பிரச்சனையை இன்னொரு கட்சி பேச முடியுமா? இல்ல, அவங்க பேச முடியாது. ஆனா ஒரு ஆலோசனையா சொல்லலாம்ல, இது இருந்தா நல்லா இருக்கும் சரி அப்படிங்கிறது சொல்லலாம். ஏன்னா சென்ற முறையும் 21லயும் அப்படித்தான் ஒரு ஆலோசனையை சொன்னாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி இல்ல நாங்க வெற்றி பெற்றுவோம்னு சொன்னாரு. ஆனால் திமுக ஆட்சி அமைவதற்கு அது வழி வகை செய்ததாகத்தான் இருந்தது. அப்ப இந்த தேர்தலிலும் அதுபோல எதுவும் ஒரு 1% கூட சான்ஸ் விட்டுறக்கூடாது. ஒரு பூல் ப்ரூஃபா இந்த அலையன்ஸ் அமைய வேண்டும் என்றால் ஒன்றுபட்ட அதிமுகங்கிறது கட்சி தொண்டர்களது எதிர்பார்ப்பா இருக்குது, வாக்காளர்களது எதிர்பார்ப்பா இருக்குது. அந்த ஒரு விஷயம் இன்னும் இறுதி முடிவு எட்டப்படலை. அது எடப்பாடி பழனிசாமி அதுக்கு ஒத்துக்கலை, அப்படியே வச்சுக்கலாம். எடப்பாடி பழனிசாமி அதுல அடமண்டா இருக்காரு. கூடாது, அது பற்றி நீங்கள் பேசக்கூடாது என்கிற நிலையில உறுதிப்பட இருக்கிறார். அது தேர்தலில் இவர்கள் எதிர்பார்க்கிற அந்த பலனை கொடுக்குமா என்பது பார்க்கணும். அதை தவிர மாநில நலன் கருதி உள்துறை அமைச்சரை சந்தித்தேன் அப்படிங்கிறது தான் திரு எடப்பாடி பழனிசாமி இப்போ வரைக்கும் சொல்லியிருக்காரு. அரசியல் பேசவில்லை, கூட்டணி பேசவில்லை அப்படிங்கிற கருத்தை அவர் சொல்றாரு. அதே போல திரு அமித்ஷாவுடைய கருத்து பற்றி கேட்டதுக்கு திரு கேபி முனுசாமி சொன்னாரு அது அவருடைய சொந்த கருத்துன்னு பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே சொன்னார். அதாவது நான் இது முதலே சொன்னேன், அமித்ஷா என்ன அதிமுக அமைப்பு செயலாளரா? அவருடைய கருத்து சொந்த கருத்துன்னு சொல்றதுக்கு நீங்க ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்று சந்திக்கிறார். சரி, சந்திப்புக்கு பிறகு அமித்ஷா ஒரு ட்வீட் போடுறாரு, கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு. சரி, அந்த ட்வீட் கூட அவரோட அட்மின் போட்டார்னு வச்சுங்க. டைம்ஸ் நவுல கொடுத்த இன்டர்வியூலையும் அவர் பேச்சுவார்த்தை நடக்குதுங்கிறார். அப்ப எடப்பாடி பழனிசாமி அதை மறுத்திருக்கணும்ல. அது எப்படி அவருடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்க முடியும், தனிப்பட்ட விருப்பமாக இருக்க முடியும்? ரெண்டாவது, அந்த சந்திப்பு பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த சென்ற அந்த அவர் பயணமே ஒரு விமர்சனத்துக்கு உள்ளானதாகத்தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் சற்று வெளிப்படையாக அவர் இருந்திருக்கலாம். நாளைய திரு அமித்ஷா அவருடைய வருகையை பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்கான வேகத்தை கூட்டுவதற்கான ஒரு முயற்சியாக இருக்கும். கூட்டணி பேச்சுவார்த்தையில் அடுத்த கட்டத்தை நோக்கி இருக்கலாம். இல்ல, ஒருவேளை நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி அவரோ அவர் தரப்பிலோ யாரேனும் சந்தித்து நிச்சயமா இப்படி இந்த மாதிரியான அலையன்ஸ் போறதுக்குரிய வாய்ப்பு, கூட்டணி செல்வதற்கு. பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வரும்போதும் இப்படிதான் நீங்க எல்லாருமே சொன்னீங்க. ஆனா அவங்க சந்திக்க மாட்டோம் தான் சொன்னாங்க. கடைசி சந்திப்பு நடக்கல. பிரதமர் பொறுத்த வரைக்கும் அவர் அரசாங்க விஷயங்களை மட்டும்தான் பார்க்கிறாரே ஒழிய, ரெண்டாவது அது ஒரு கர்டசி சென்ட் ஆஃப் ரிசீவிங் தான். அமித்ஷா அவர்கள் இடத்துல தான் கூட்டணியை பத்தி பேசல. முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். திரு ரவீந்திரன் துரைசாமி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். உங்கள்கிட்ட வரதுக்கு முன்னாடி திரு மணிகண்டனோட கருத்தை கேட்டலாம். திரு மணிகண்டன், அமித்ஷா அவர்களுடைய வருகையை எப்படி பார்க்குறீங்க? உள்ளும் புறமும் அறிந்தவர்களில் ஒருத்தர் அப்படிங்கிற அடிப்படையில் இங்கேயும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, உங்களுக்கும் தெரியுங்கிற அடிப்படையில் நீங்கள் சொல்லுங்கள், எப்படி பார்க்குறீங்க இந்த வருகை அப்படிங்கிறது? ஒரு பாஜகவுடைய மாநில நலன் அல்லது அது உள்ளிட்ட விஷயங்களோட மட்டும்தான் இருக்காரா, அல்லது கூட்டணிக்கான அல்லது கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திப்பது உள்ளிட்ட அம்சங்களும் இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்களா?
நியூஸ் 18 சொல்லதிகாரம் நேயர்களுக்கு வணக்கம். கார்த்திகை செல்வன். முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேங்க. உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளைக்கு உள்துறை அமைச்சராக இங்க வரல. பாஜகவினுடைய மிக முக்கியமான 2ஆம் கட்ட தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில தான் அவருடைய சென்னை விஜயம். நாளைக்கு என்னுடைய இது சரியா இருந்தா இரவு 10:30 மணிக்கு தான் அவர் வரார். இது முதல் விஷயம். எனக்கு முன்னாடி பேசின திரு கேசி பழனிசாமி அவர்கள் சொன்ன சில விஷயத்துக்கு பதில் சொல்லிட்டு நீங்க கேட்ட கேள்விக்கு போலான்னு நினைக்கிறேன். அதிமுகவை பொறுத்தவரை ஒருங்கிணைந்த அதிமுக, ஒருங்கிணையாத அதிமுக அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. அது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்னாடி கன்சாலிடேட் ஆகி இன்னைக்கு ஒரே அதிமுக, அம்மாவின் அதிமுக, புரட்சி தலைவரின் அதிமுக அவர் பின்னாடி தான் இருக்குது. நான் அறிந்த வரைக்கும் திரு பன்னீர்செல்வமோ இல்ல சசிகலாவோ சில நபர்கள் குறிப்பா நீதிமன்றத்துக்கு கட்சியை எடுத்துட்டு போனவங்கள கட்சியில உறுதியா சேர்த்த கூடாது அப்படிங்கிற நிலைப்பாட்டுல திரு எடப்பாடி பழனிசாமி மிக தெளிவா இருக்கிறார். அதை பற்றி பாஜக எந்த அவருக்கு அழுத்தமோ புற அழுத்தமோ உள்ளழுத்தமோ கொடுக்கல. அதை பத்தி பேசவும் இல்லைங்க. அதிமுகவில் யாராவது மீண்டும் தன்னை இணைத்துக் கொள்ள விரும்பினால் டெல்லி வாசல் வழியா கதவு தட்டினா ஒருபோதும் அதிமுகவின் கதவுகள் திறக்காது. அது ராயப்பேட்டை ஆபீஸ அடிச்சு உடைக்காம நேரடியா அங்க மனு போட்டா வேணும்னா அந்த வாசல் திறக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டுங்க. கார்த்திகை செல்வன் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உங்ககிட்ட நான் போன்ல பேசுறப்ப சொன்னேன், இந்த பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது தமிழக அரசியல் சில உத்தரவாதமான மாற்றங்களை ஏற்படுத்தும். பங்குனி உத்திரம் இன்னைக்கு பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சோ அதோடைய அடுத்த கட்ட ஒரு வெளிப்பாடு தான் நாளைக்கு திரு அமித்ஷா அவர்கள் இங்க வர்றது. இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாங்க, நான் சொன்ன மாதிரி தமிழக அரசியலில் சில உத்தரவாதமான நகர்வுகள் நிச்சயமா நடக்கும். அது சில மிட் நைட் மீட்டிங், நாளைக்கு நடக்க போற மிட் நைட் மீட்டிங்ல ஒரு மாதிரியான சந்திப்புகள் இருக்கும். நாளைக்கு மறுநாள் நடக்கிறது ஒரு மாதிரியான இது இருக்குங்க. ஏன்னா ஒரு விஷயம் நடக்கிறப்ப நடக்கணும்னு விரும்புற நான் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள இருந்துதான் பேச முடியும். ஒண்ணு என்னால சொல்ல முடியும், இந்திய தேசியம், திராவிட தேசியம், தமிழ் தேசியம் இது அநேகமும் மூன்றும் ஒரு நேர்கோட்டில் அமைவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன. மரியாதைக்குரிய நான் குருநாதரா மதிக்கக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் டெல்லி ஜோதிடரா மாறி அடிக்கடி இது சொல்லுவாரு. இன்னொரு விஷயமும் கூடுதலா சொல்லிடுறேன், அண்ணாமலைக்கு அரோகராவா அண்ணாமலைக்கு கோவிந்தாவா அப்படிங்கறது அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நான் அறிந்தவரை அண்ணாமலைக்கு கோவிந்தா அப்படிங்கறதையும் நான் கேள்விப்பட்டேன். இதுதான் நடக்க போற நகர்வுகள். நாளைக்கு பங்குனி உத்திர நன்னாளி. எதுக்காக அண்ணாமலை அவர்களை இப்ப மாற்றணும்? அதுக்கு என்ன அவசியம் இப்ப வந்திருக்கு சார்? ஒரு விஷயம் நீங்க முதல்ல சொன்ன மாதிரி கார்த்திகை செல்வன், பாஜகவோட உள் விவகாரங்களை தலையிட்டு இவங்களை தலைவராக போடுங்க அவங்கள போடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு அல்ல திரு எடப்பாடி பழனிசாமி. எப்படி அதிமுக தன்னுடைய கட்சி விவகாரங்கள்ல இன்னொரு கட்சி தலையிடக்கூடாதுன்னு நினைக்குமோ அதே தான் அவங்களுக்கும். அவர்களே அண்ணாமலை நம்பி நாம நிறைய விஷயங்கள்ல கொஞ்சம் ஓவரா இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். அது போன 2024 தேர்தலில் இந்த கூட்டணி தொடர்ந்து இருந்தால் ஆப்பிள் வேறு ஆரஞ்சு வேறுன்னு ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த ஆப்பிள்லயே சில உத்தரவாதமான வெற்றிகள், ஒரு 15 ஆப்பிள பறிச்சிருக்கலாம், இல்ல 18 ஆப்பிள் பறிச்சிருக்கலாம். அது அண்ணாமலையோட அவர் போட்ட சில உத்திகள் காரணமாக அது கரைஞ்சு போச்சு. ஆனா 2029 சார், நான் திரும்ப சொல்றேன், நான் டெல்லியில சார் அரசியல் பேசினாங்க சார். அது இல்லைன்னா சொல்ல முடியாது. தமிழகத்துக்காக பேசிட்டு அப்புறம் 2 பேரும் அரசியல்வாதியா அவதாரம் எடுத்து அந்நியன்ல பாக்குற மாதிரி அமித்ஷா அவர்களும் எடப்பாடி பழனிசாமி பேசுறதுல, மிஸ்டர் பழனிசாமி 2026 ஃபார் யுவர்